வேதநாயகம் சாஸ்திரியாருடைய ஒரு சின்ன பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நெல்லையை சேர்ந்தவர்கள். வேதநாயக சாஸ்திரியார் 9வது வயதில் இருக்கும்போது திருநெல்வேலி சபையை சார்ந்த ஸ்வாட்ஸ் என்கிறதான ஒரு சர்ச் ஃபாதர், அவர் பாளையங்கோட்டைக்கு குளோரிந்தா என்கிற ஒரு நபரை பார்க்க செல்கிறார். அப்படி அங்க போகிற வேலையில தற்செயலாக வேதநாயக சாஸ்திரி சின்ன பிள்ளையா இருக்கிறாரு. அப்ப அவர் சாஸ்திரி என்ற பெயர் இல்ல. அவரை பார்த்ததுமே இவருக்கு ஏதோ ஒரு மனசுல தோன்றுது. 3 புள்ளியாங்காய் எடுத்து அந்த சின்ன பிள்ளையினிடத்தில் கொடுத்து, இது நீ மென்று விழுங்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்படி அவர் யோசிக்காம 3 புள்ளியாங்காயை மென்று அப்படி விழுங்கி விடுகிறார். இந்த போதகருக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். உடனே ஸ்வாட் சொன்னாராம், இந்த பிள்ளையை நானே வளர்த்துக் கொள்கிறேன். இவரை இந்த ஊழியர் என்ன செய்கிறார், கிராமத்திலையும் பட்டணத்திலையும் போய் தேவனுடைய நற்செய்தி சொல்லும்படியாக அனுப்பி வைக்கிறார். அவருடைய பிரச்சனைகள், ஊழியத்தில் போராட்டங்கள் தொடங்குகிறது. அநேக பாடுகளுக்குள்ளாக இவர் போகிறார். திருமணமாகிறது இவருக்கு. ஒரே வருடத்தில் தன்னுடைய மனைவி இறந்து போகிறாங்க. அடுத்தது இவரை அதிகம் நேசித்த அந்த போதகர் ஸ்வாட்ஸ், அவரும் மரித்து போகிறார். இந்த கவலையில் இருக்கும்போது இன்னொரு துர்ச்செய்தி ஒன்று வருகிறது. தகப்பனாரும் மரித்து போகிறார். இந்த போராட்டம், இந்த கவலையில் இருக்கும்போது நீங்க ஊழியம் செய்றீங்க, இன்னொரு திருமணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு பெரியவங்க அட்வைஸ் பண்றாங்க. பிறகு இவர் இன்னொரு திருமணத்தை செய்து கொள்கிறார். அந்த நேரத்தில் பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப தன் சகோதரனுடைய மகள் ஞான தீபத்தை தத்தெடுத்து வளர்க்கிறார். வறுமைகளும் இப்பொழுது தலைவிரித்து இவருடைய வாழ்க்கையில தாண்டவம் ஆடுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் ஒரு துர்ச்செய்தி வருகிறது. அவர் துணி துவைக்க முடியாத கொடுத்திருந்தார். அதை துவைக்கிறவர் வாங்கிட்டு போனவர், ஐயா உங்க துணியெல்லாம் தொலைஞ்சு போச்சு, காற்றில் அடித்து கொண்டு போய்விட்டது என்று சொல்லிவிடுகிறார். உடுத்த இவருக்கு துணியே இல்லாம போய்விட்டது. மறுநாள் இவர் கதாகால ஜபம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மீட்டிங்கு இவர் போகணும். போட்டுக்கொள்ள உடுப்பு இல்லை. சந்தோஷம், மகிழ்ச்சி சொல்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலை. போட்டுக்கிறதுக்கு உடுப்பு கூட இல்லை. அந்த இக்கட்டான சூழ்நிலை, உள்ளம் உடைக்கப்படுகிற நிலையில தான் அவர் எழுதின பாட்டு, நெஞ்சே நீ கலங்காதே, சியோன் மலையின் ரட்சகனை மறவாதே.